ஸ்ரீரங்கபுரத்துல ஒரு பெரிய ஜமீன்தார் இருந்தாரு. அவரோட பேரு கௌரி சங்கர். கௌரி சங்கருக்கு நிறைய சொத்து பத்துக்கள் இருந்துச்சு, நிறைய வயல்களும் இருந்துச்சு. அவர்கிட்ட பல பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கௌரி சங்கருக்கு பணத்திமிரு கொஞ்சம் அதிகமா தான் இருந்துச்சு. யாரையுமே அவன் மதிச்சதே கிடையாது, எல்லாரையுமே மட்டமா தான் நினைப்பான். இந்தா பவானி, இந்த பணத்தை எடுத்து வை. இந்த பணம் இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. ஏங்க, நேத்து தானே ஒரு கட்டு பணத்தை கொண்டு வந்து எடுத்து வை அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு மறுபடியும் ஒரு கட்டு பணத்தை கொண்டு வந்து எடுத்து வைன்னு சொல்றீங்க. உங்களுக்கு இப்பெல்லாம் நிறைய லாபம் வருது போல. ஆ, உண்மைதான். நேற்று கொடுத்த பணம் நம்ம மாந்தோப்புல இருந்து மாம்பழத்தை விற்று வந்தது. இன்னைக்கு கொடுத்த பணம் வாழைப்பழத்தை விற்று வந்தது. அந்த லக்ஷ்மி தேவி நம்ம மேல எப்பவுமே இதே மாதிரி கருணையோட இருக்கணுங்க. இவ்வளவு லாபம் வருது அப்படின்னா கூலிக்காரங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். இதில் அவனுடைய கஷ்டம் இருக்கலாம், ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னோட புத்திசாலித்தனத்தால் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க ஏதோ வயிற்று பழப்புக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. அவங்கள விட நான் தான் மேலு அப்படின்னு கௌரி சங்கர் வேலைக்காரங்களை பத்தி சொன்னான். வேலைக்காரங்களை எப்பவுமே அவன் ரொம்பவும் மட்டமா தான் நடத்திக்கிட்டு இருப்பான். கௌரி சங்கரோட வீட்டுல ரங்கையா அப்படிங்கிற ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ரங்கையா ரொம்பவும் நல்லவன். என்ன ரங்கையா, நேற்று ஏன் வேலைக்கு வரல? அது வந்துங்க ஐயா, என் பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்க போயிருந்தேன், அதான் வர முடியலை. என்னது, உன் பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்த்தியா? எதுக்கு உன் பிள்ளைக்கு படிப்பெல்லாம்? உன்ன மாதிரியே கூலி வேலை செஞ்சு பழைக்க வேண்டியது தானே. அப்போ தானே 4 காசு சம்பாதிக்க முடியும். ஐயோ, என் பழப்பு தான் வீணா போச்சுங்க ஐயா. ஆனால் என் பிள்ளையோட வாழ்க்கை வீணா போக நான் அனுமதிக்க மாட்டேன். என்னது, உன் வாழ்க்கை வீணா போச்சா? அப்போ உனக்கு என்கிட்ட வேலை செய்கிறதுல விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லைன்னா வேலை செய்யாத. நான் உன்னை கட்டாயப்படுத்தி வேலைக்கு வான்னு கூப்பிடலையே. விருப்பம் இல்லைன்னா இப்போவே கிளம்பலாம். ஐயோ, அப்படிலாம் இல்லைங்கய்யா. நான் படிப்பை பற்றி பேசினேன். நான் படிக்கலைங்கிறதால தான் என் பிள்ளையாவது படிக்கணும்னு சேர்த்து விட்டேன். அப்படி ரங்கையா கௌரி சங்கர் கிட்ட சொன்னான். பாவம் ரங்கையா கௌரி சங்கர் முன்னாடி நின்னு பேசுறதுக்கும் கூட அவன் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் ரங்கையாவோட பிள்ளையான கோபால் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தான். அப்பா, நான் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்ததுலேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கேன்ப்பா. நான் பள்ளிக்கூடத்துக்கு தாமதமாக சேர்ந்துட்டேன் போல. சீக்கிரம் சேர்ந்துருந்தா இன்னும் அதிகமாக கற்றுக்கிட்டு இருந்திருப்பேன். என்னப்பா பண்ணுறது, முதல்ல என்கிட்ட பணம் இல்லை. இப்போ இருக்கிறத வச்சு எப்படியோ படிக்க வைக்கிறேன். அப்பா, நீ வேலை செய்கிற இடத்த பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்னையும் உன் கூட வேலை செய்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போ. சரியான நேரம் வரும்போது நான் நிச்சயம் வேலை செய்கிற இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். அப்படி ரங்கையா அவனுடைய புள்ள கோபால ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் கௌரி சங்கர் கீழே வேலை செய்யற எல்லாரையுமே வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டிக்கிட்டு இருந்தான். என்னங்க, இன்னைக்கு ரொம்ப கோவமா இருக்கீங்க போல. இந்த கூலிக்காரங்களை பார்த்தாலே கோவமா வருது. இந்த வயசான ராமையா இருக்கானே, அவனுக்கு உடம்பு முடியலையா, அதுக்காக என்கிட்ட வைத்தியத்துக்கு பணம் கேட்குறான். நான் எதுக்கு அவனுக்கு பணம் கொடுக்கணும்? அவன் என்ன எனக்கு அப்பனா இல்லை தாத்தாவா? நான் தான் அவன் செய்கிற வேலைக்கு சம்பளம் கொடுக்குறேன்ல. அது போக வைத்திய செலவுக்கு நான் ஏன் பணம் கொடுக்கணும்? அப்படி கௌரி சங்கர் வயல்ல நடந்த விஷயத்த அவன் பொண்டாட்டி பவானி கிட்ட சொன்னான். பாவம் வயசானவரு, கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குல்லங்க. இன்னைக்கு சனிக்கிழமை வேற. இப்படி யாருக்காவது பண உதவி செஞ்சா நமக்கு பிடிச்சிருக்கிற சனி போயிடும்னு சொல்லுவாங்க. அதுவும் சரிதான். நான் கொஞ்சம் கூட இதை யோசிச்சு பார்க்கல. அவனுக்கு பணத்தை கொடுக்குறேன், சனி தொலைஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி கௌரி சங்கர் அங்கிருந்து வயலுக்கு போனான். அந்த நேரத்துல ரங்கையா வீட்டுக்கு வந்தான். என்ன ரங்கையா, இன்னைக்கு பாக்குறதுக்கு ரொம்ப சோர்வா இருக்க போல. ஒன்றும் இல்லைங்கம்மா, என் பொண்டாட்டி பிறந்த வீட்டுக்கு போயிருக்கா. அதனால வீட்டில் எதுவும் சமைக்கல. சாப்பிடாமலே வேலைக்கு வந்துட்டேன். ஐயோ, அப்படியா? சரி, இப்படி வந்து உக்காரு, நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன். அப்படி பவானி சொன்னதுனால ரங்கையா தரையில உக்காந்தான். தரையில உக்காராத, இப்பதான் வேலைக்கார பொண்ணு தரையை ஈர துணியால தொடச்சிட்டு போயிருக்கா. வந்து இந்த நாற்காலியில உக்காரு. நாற்காலி எல்லாம் எதுவும் வேண்டாமா, நீங்கள் சாப்பாட்டை தட்டில் போட்டு கொடுங்க. நான் வெளியில் திண்ணையில் உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அட, ஒன்னும் பரவாயில்ல ரங்கையா, உங்க ஐயா தான் வீட்ல இல்லையே, நான் சாப்பாடு பரிமாறுறேன், சீக்கிரம் சாப்பிடு. அப்படி பவானி சொன்னதுனால ரங்கையாவும் சரின்னு நாற்காலியில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். சரியா அந்த நேரத்துக்கு கௌரி சங்கரும் வீட்டுக்கு வந்தான். எவ்வளோ தைரியண்டா உனக்கு? நான் உக்காந்து சாப்பிட்ற நாற்காலியில் உக்காந்து நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க.
அப்படின்னு சொல்லி கௌரி சங்கர் ரங்கையாவை அடிக்க ஆரம்பிச்சாரு. ரங்கையா அந்த அடியை தாங்கிக்கிட்டு இருந்தானே ஒழிய ஒரு வார்த்தை சொல்லல. கௌரி சங்கர் அப்படி பண்றத பார்த்து பவானியும் பயத்துல நான் தான் உட்கார சொன்னேங்கிறதையும் சொல்லல. இப்பெல்லாம் நீ நடந்துக்கிறது சுத்தமா சரியில்லை. உன்னை நீ பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க போல. உன் தாத்தா காலத்துல இருந்து வேலை செய்யறதால உன்னை சும்மா விடுறேன். இல்லைன்னா உன்னை நான் கொன்னே போட்டிருப்பேன். பார்த்துக்க, தரையில உட்காருடா. அப்படி கௌரி சங்கர் சொன்னதுனால ரங்கையா சாப்பாடு தட்டை எடுத்துக்கிட்டு போய் கீழே உக்காந்தான். அதுக்கப்புறமா கவலையோடவே அவன் சாப்பிட ஆரம்பிச்சான். அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. என்னாச்சுப்பா, ரொம்ப கவலையா இருக்கீங்க? இன்னைக்கு நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. எங்க முதலாளி என்னை திட்டாரு. அதான் ரொம்ப கவலையா இருக்கேன். அப்படியாப்பா, கவலைப்படாதப்பா. இனிமே அந்த மாதிரி தப்ப நீ பண்ணாதப்பா. இங்க பாரு கோபால், நீ நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், பெரிய முதலாளி ஆகணும், நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும். ஆனா எப்பவும் உன்னை ஞாபகத்துல வச்சுக்கோ, வேலைக்காரங்களை கூட குடும்பத்துல ஒருத்தவங்களா பார்த்து வயிறார சாப்பாடு போடணும். நீ சொல்றபடியே நடந்துக்கிறப்பா, நீ ஒன்னும் கவலைப்படாத. அப்படி ரங்கையா அவனுடைய கவலை எல்லாத்தையுமே புள்ளுக்கிட்ட சொன்னான். இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் காலையில ரங்கையா வேலைக்கு கிளம்பும்போது, அப்பா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எனக்கு லீவு. அம்மாவும் வீட்டில் இல்லை, பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் தனியாக இருக்க முடியாதுல்ல. ரொம்ப நாளாக நீ வேலை செய்கிற இடத்துக்கு வரேன்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். இன்னைக்காவது நீ வேலை செய்கிற இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போப்பா. சரி வா, ஆனால் எங்கள் ஐயா கிட்ட ரொம்ப மரியாதையாக நடந்துக்கணும். சரிங்கப்பா, நான் எல்லார்கிட்டேயும் மரியாதையாக தான் நடந்துப்பேன். அப்படி ரங்கையா அவனுடைய புள்ளியான கோபால அவன் வேலை செய்யற இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போனான். அதாவது கௌரி சங்கருடைய வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனான். அங்க கௌரி சங்கரோட புள்ளையான மகேந்திரன் வாசல்ல விளையாடிக்கிட்டு இருந்தான். யாரு இந்த பையன்? இது வரைக்கும் நான் பார்த்ததில்லையே. ஐயா, இவன் என் புள்ளங்க. ஓ, அப்படின்னா கூடிய சீக்கிரம் என் வீட்டு வேலைக்காரனாக போறவனா? இல்லைங்க ஐயா, இவன் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவன் நல்ல வேலைக்கு போய் எங்க நிலைமைய மாத்துவான். பகல் கனவு காணாம வாயை மூடிக்கிட்டு போய் வேலையை பாருடா. அப்படியே கௌரி சங்கர் சொன்னதுனால ரங்கையாவும் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சான். அப்போ மகேந்திரா கோபால் கிட்ட வந்தான். நாம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம் வா. அப்படி மகேந்திர கோபாலை கூப்பிட்டுக்கிட்டு வெளியில போனான். ஆத்தங்கரையோரமா அவங்க 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கால் வலிக்கு மகேந்திரா ஆத்துல விழுந்துட்டான். நீச்சல் தெரியாத மகேந்திர தண்ணியில முழுகிக்கிட்டு இருந்தான். அந்த விஷயத்தை தெரிஞ்ச உடனேயே பவானி, கௌரி சங்கர், ரங்கையா 3 பேரும் அங்க ஓடி வந்தாங்க. யாராவது வாங்க, மகேந்திரன் ஆத்துல விழுந்துட்டான். அவனுக்கு நீச்சல் தெரியாது. யாராவது வாங்க. அட, என்ன இது? எவ்வளோ கூப்பிட்டோம், யாரும் வரல. மகேந்திரன் மூழ்கிக்கிட்டு இருக்கான். நான் அவனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அப்படின்னு சொல்லி கோபால் ஆத்துல குதிச்சு முழுகிக்கிட்டு இருந்த மகேந்திரனை கரைக்கு தூக்கிக்கிட்டு வந்தான். அப்படி கோபால் மகேந்திரனுடைய உயிரை காப்பாத்தினான். ரொம்ப நன்றிப்பா. என் பிள்ளையோட உயிரை நீ இன்னைக்கு காப்பாத்தி கொடுத்துருக்க. இவ்வளோ சின்ன வயசுலயே இந்த சாகசத்தை செஞ்சிருக்கன்னா நீ பெரிய ஆளு தான். 4 பேருக்கு உதவி பண்ணணும்னு எங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவர் சொன்னதை தான் நான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன். அவர் சொன்னதால தான் நான் இன்னைக்கு மகேந்திரன் உயிரை காப்பாத்திருக்கேன். நீங்க நன்றி சொல்லணும்னா அவருக்கு தான் சொல்லணும். இன்னைக்கு என்னோட புள்ள உயிரோட இருக்கான்னா அதுக்கு காரணம் உன்னோட புள்ள மட்டும் இல்லை ரங்கையா, நீ வளர்த்த விதம்தான். நான் இது வரைக்கும் உன்னை ரொம்ப அவமானப்படுத்தியிருக்கேன். ஆனா உன் பிள்ளையால தான் இன்னைக்கு என் புள்ள உயிரோட இருக்கான். ஒரு காலத்துல ஒரு ஊர்ல ராமு அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான். அவனுடைய அப்பா பேரு பீமையா, அவங்க அம்மாவோட பேரு சாந்தி. எங்க நம்ம வீட்டு முட்டா பையன் இவ்வளோ சீக்கிரம் எழுந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? என்னவோங்க, இன்னைக்கு சீக்கிரமா எழுந்துச்சு ஜமீன்தார் வீட்டுக்கு போயிருக்கான். ஆனா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? என்ன அது? கேளு. நீங்களும் நம்ம புள்ளைய முட்டா பையன்னு கூப்பிடுறீங்களே, அப்படி கூப்பிடாதீங்க. அவன் ரொம்ப புத்திசாலி. ஆ, உன் பிள்ளைய நீ தான் மெச்சிக்கணும். அவன் பண்ற வேலையெல்லாம் பார்த்தா முட்டா பையன் மாதிரி தான் தெரியுது. போது சும்மா இருங்க. சும்மா நம்ம புள்ளைய திட்டிக்கிட்டே இருக்காதீங்க. அவன் மட்டும் அவனுக்காகவே யோசிச்சிருந்தா இந்நேரத்துக்கு அவன் எங்கேயோ போயிருப்பான். ஆனா அவன் யோசனையெல்லாம் நம்மளை பத்தியும் இந்த ஊரை பத்தியும் தான். ஊருக்காக யோசிக்கிறவன். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவனை உற்சாகப்படுத்தலாம்ல. அவனால ஊருக்குள்ள என் மானமே போச்சு. சில பேர் நேராவே சொல்றாங்க, உன் பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு போல, அவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போலாம்லன்னு. அப்பதான் அங்க வந்த ராமையா பீமையா கிட்ட இப்படி சொன்னான்.
என்ன பீமையா, இன்னைக்கு ஏதோ ஒரு வேலை விஷயமா பட்டணம் போனோன்னு சொன்னேன், கிளம்பலையா? ஆமாண்டா, பேசிக்கிட்டே மறந்து போயிட்டேன், வா போலாம். பட்டணத்துக்கு எதுக்குங்க? வந்ததுக்கு அப்புறமா சொல்கிறேன், நான் கிளம்புறேன். இந்த பக்கம் ஊர் ஜமீன்தாரை பார்க்க போன ராமு கிட்ட, என்னடா ராமு, வந்துட்டியா? என்னங்க ஐயா கூப்பிட்டீங்க, எதனா வேலை இருக்கா? ஆமாம் ஆமாம், நேற்று உங்கள் அப்பா என்னை வந்து பார்த்தாரு. அப்பா வந்தாரா? எதுக்கு? உன் விஷயமா தான் பேசுறதுக்கு வந்திருந்தாரு. என் பிள்ளைக்கு பட்டணத்தில் எதனா வேலை இருந்தால் பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னான். உனக்கு தெரியும்ல, உங்கள் அப்பாவை எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அவர் கேட்டு முடியாதுன்னு சொல்ல முடியாது. உனக்கு பட்டணத்தில் வேலை பார்த்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்கிறேன். வீட்டுக்கு போன ராமு அவங்க அப்பா பீமையா கிட்ட, அப்பா, ஜமீன்தார்கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க? நீ எப்படியும் என் பேச்சை மதிக்க மாட்ட. அதனால தான் நானே ஜமீன்தாரை நேரில் போய் பார்த்து என் பிள்ளைக்கு ஒரு வேலை பார்த்து கொடுங்கன்னு கேட்டேன். ஆனால் மற்றவங்க வேலை பார்த்து கொடுக்குற நிலைமைக்கு கொண்டு வந்துட்ட பாரு. நல்லா படிச்சிருக்க, இந்த ஊர்லேயே இருக்க. ஆனால் நீ செய்கிற வேலையை பார்த்து எல்லாரும் முட்டாள்னு சொல்கிறாங்க. அவங்க அப்படித்தான்ப்பா சொல்லுவாங்க. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க கூடாது. நமக்கு பிடிச்சதை நாம செய்யணும். இப்போ என்னடா சொல்ல வர? வேலைக்கு போக மாட்டேங்கிற அதானே? உங்களுக்கு நான் வேலைக்கு தானே போனோம், போகிறேன். ஆனால் இதே ஊரில் எதனா வேலைக்கு போகிறேன். சரி, கொஞ்ச நாள் உனக்கு அவகாசம் கொடுக்குறேன். ஏதாவது வேலையில் சேர்ந்துடு. சரிங்கப்பா. எந்த வேலையில் சேர போகிற? நாளைக்கு பாருங்க. அடுத்த நாள் காலையில ராமு கொஞ்சம் பன்னிகளை கூட்டிக்கிட்டு வந்தான். அதை பார்த்து பீமையா ராமு கிட்ட இப்படி கேட்டாரு, நல்லா இருக்குடா, உனக்கு ஏற்ற வேலை தான், ரொம்ப நல்லா இருக்கு. படிக்காதவங்க தான் மாடு மேய்ப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நல்லா படிச்சிருந்தோம், பண்ணி மேய்க்கிறேன்னு சொல்றியே, இது கூட நல்ல வேலை தான்டா, உனக்கு ஏற்ற வேலை தான். அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் ராமுவை பார்த்து சிரிச்சாங்க. சரிங்க சரிங்க, மனுஷங்க உதவி செய்ய மாட்டாங்கன்னு தான் இந்த பண்ணிங்களை நம்பினேன். இப்போ இந்த பண்ணிங்களை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராமு பன்னிங்களை மேய்ச்சிக்கிட்டு போல பன்னிங்க தான் ராமுவை துரத்திக்கிட்டு வந்துச்சுங்க. அதை பார்த்து ஊஜனங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே வந்து இப்படி கேட்டாங்க, என்ன ராமு, அதுங்க உன்னை மேய்க்குது போலையே? அப்படின்னு கேட்டப்போ ராமு அவனுடைய வேர்வையை தொடச்சிக்கிட்டு, இல்லை இல்லை, நான் தான் அதுங்களை மேய்க்கிறேன். ஆனால் அதுங்களுக்கு என்ன துரத்தணும்னு ஆசை. அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பதில் கொடுத்தான். பண்ணி மேய்க்கவும் ஆரம்பிச்சிட்ட, அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்க? அதான்ப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யோசிச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கை முழுக்க போயிடும் போல இருக்க. இப்படி ஒரு நாள் ராமு ஊர்ல இருக்கிற ஒரு பனைமரத்துல ஏறி சத்தமா எல்லாரையுமே கூப்பிட ஆரம்பிச்சான். டே ராமோ, என்ன ஆச்சு? ஏன் அப்படி கத்துன? ஆமாம், எதுக்கு பனைமரத்தில் ஏறி இருக்க? சீக்கிரம் இறங்கு. கீழே விழுந்தா கை கால் எதுனா உடஞ்சி போயிடும். நான் கீழே இறங்கணுன்னா ஒரு நிபந்தனை. அது என்னன்னு சீக்கிரம் சொல்லி தொலைடா முட்டா பையில. இந்த பேர் உனக்கு நல்லா தான் இருக்கு. ஏன் இந்த பேரை வச்சு ஊருக்காரங்க கூப்பிட்றாங்கன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. அப்பா, நீ இப்படி பேசுன, நான் கீழே இறங்கவே மாட்டேன். உங்கள் அப்பா பேசுனதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு இந்த ஊரில் ஒரு நல்ல வேலை வேணும். டே வீணா போனவனே, ஒழுங்கு மரியாதையாக கீழே இறங்குடா, இல்லை உன் கை கால் எல்லாத்தையும் நானே உடச்சி போட்டுடுவேன். நீ சும்மா இரு பீமையா. டே ராமோ, நீ சீக்கிரம் கீழே இறங்கு, ஒரு வேலை இருக்கு. நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தில் வர போகிற பசங்களை எல்லாரையும் கணக்கெடுக்கணும். இந்த வேலையாவது செய்டா. பள்ளிக்கூடம் நம்ம ஊருக்கு உள்ளே தான் இருக்கு. நாளைக்கே வந்து நான் வேலையில் சேர்றேங்க. இப்படி ராமு ஸ்கூலுக்கு போய் பசங்க பேருக்கு பின்னாடி புதுசா ஒரு பேரை வச்சு அவங்கள அப்படிதான் கூப்பிடுவான். அந்த பேரை கேட்டு பசங்க எல்லாருமே சிரிப்பாங்க. அந்த பேரை கேட்கறதுக்காகவே தினமும் ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சாங்க. அப்படி ஸ்கூல்ல நிறைய பசங்களும் சேர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராமு பள்ளிக்கூடத்துல இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு வந்து குப்பை தொட்டியில போட்டுக்கிட்டு இருந்தான். அதை பார்த்து அவங்க அப்பாவும் அப்பாவோட நண்பரும் இப்படி கேட்டாங்க, என்னடா, இந்த வேலையும் நீ தான் செய்கிறியா? பரவாயில்லையே, எல்லா வேலையும் கற்றுக்கிட்ட போல இருக்கு. சரி, நான் ஊரில் இருக்கிற எல்லார்கிட்டையும் போய் சொல்கிறேன். உங்கள் வீடு சுத்தமாக இல்லைன்னா சொல்லுங்கள், என் பையன் வந்து சுத்தம் பண்ணுவான்னு. கொஞ்சம் சும்மா இருக்கியாப்பா? எப்போ என்ன காரணம் கிடைக்கும் என்னை கிண்டல் பண்ணலான்னு காத்துக்கிட்டு இருக்க? நீ எதுக்குடா இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்க? நம்ம ஊரை நாம சுத்தம் பண்ணுறதுல என்ன தப்பு? அப்பா சொன்ன மாதிரி நம்ம ஊரையே நான் சுத்தம் பண்ண போகிறேன். ஊரை சுத்தம் பண்ணால் கொசு அதிகமாக இருக்காது, ஜுரமும் வராது, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இதை யாருக்கிட்ட சொன்னாலும் செய்ய மாட்டாங்க.
சரியா சொன்னடா. உன்னை யாரு முட்டாள்னு சொல்றாங்களோ உண்மையிலேயே அவங்க தான் முட்டாளுங்க. சும்மா நிப்பாட்றியா? அவன் மாற மாட்டான். அவன் மாறுறதுக்கான அறிகுறி எதுவும் எனக்கு தெரியல. சரி, ஒரே ஒரு விஷயம் சொல்லு. நீ எதுக்காக பட்டணத்துக்கு போன? 2 தடவை பார்த்துருக்கேன். எதுக்காக நீ பட்டணத்துக்கு போயிட்டு வர? நேரம் வரட்டும்ப்பா, சொல்கிறேன். ஒரு நாள் ராமு தண்டோரா போட்டு ஊர்க்காரங்களை பஞ்சாயத்து கிட்ட வர சொன்னான். எல்லாருமே வந்தாங்க. வந்தவங்க எல்லாரும் ராமு என்ன சொல்ல போறானோ அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. உங்கள் எல்லாரையும் வர சொன்னதுக்கான காரணத்தை சொல்கிறேன். நம்ம ஆற்றுல குப்பைங்க நிறைய இருக்கு. அதனால தண்ணி ரொம்ப மாசடைஞ்சிடுச்சு. அப்படியே ஊருக்குள்ளேயும் குப்பைங்க அதிகமாயிடுச்சு. இது எல்லாத்தையும் நாம தான் எடுக்கணும். நாம ஒத்துமையாக நின்னோம்னா நம்ம ஊரை நாம சுத்தம் பண்ண முடியும். என்னடா இப்பெல்லாம் நீ குப்பை பொறுக்கிற வேலை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்க? பீமையா சொன்னதை கேட்டு அங்க இருக்கிற எல்லாரும் சிரிச்சாங்க. அதை பார்த்து ராமு ரொம்பவே அசிங்கப்பட்டு அங்கிருந்து போயிட்டான். இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் ராமு அவங்க அப்பா கிட்ட, அப்பா, நான் ராத்திரி பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதையும் பண்ண போறியா? கொஞ்சம் சும்மா இருங்க. ஏன்பா ராத்திரி பள்ளிக்கூடம்? இந்த ஊரில் விவசாயிங்க பகலில் வேலைக்கு போகிறாங்க. ராத்திரி நேரத்தில் அவங்களால பள்ளிக்கூடத்துக்கு வர முடியும். அங்கே நான் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பேன்னா, விவசாயம் எப்படி செய்யணும், என்ன உரத்தை போடணும், தண்ணியை எப்படி பயன்படுத்தணும், இது எல்லாத்தையுமே நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ராமு அங்கிருந்து போயிட்டான். பாத்தீங்களாங்க என் புள்ள எவ்வளோ அறிவாளின்னு? எப்ப பார்த்தாலும் புள்ளைய முட்டா பையன்னு கூப்பிடுவீங்களே. எனக்கு மட்டும் அவனை திட்டணும்னு ஆசையா என்ன? அப்பாவா இருந்துக்கிட்டு 4 வார்த்தை கூட கேட்கலனா எப்படி? நான் அவனை திட்டுறேன்தான். ஆனால் ஊருக்குள்ள 4 பேர் அவன் செய்கிற வேலையை பார்த்து பாராட்டும் போது நான் எவ்வளோ சந்தோஷப்படுறேன் தெரியுமா? இது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஊருக்கு கவர்மெண்ட் அதிகாரிங்க வந்தாங்க. அந்த ஊருக்கு ரோடு போடுறதுக்காகவும் கரண்ட் வசதி கொடுக்கறதுக்காகவும் ஆத்துல தூர் வாரதுக்காகவும் அரசாங்கம் ஆணையிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் ராமு தான். அவனுடைய ஊரோட வளர்ச்சிக்காக அவன் அரசாங்கத்துக்கு விண்ணப்பம் போட்டிருந்தான். ராமு அப்படி விண்ணப்பம் போட்டதுனால தான் அரசாங்கமும் அந்த ஊரோட வளர்ச்சிக்காக ஆட்களையும் அனுப்புச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, மாற்றம் வரணும்னு யாராவது ஏதாவது செஞ்சா முதல்ல அவங்கள பார்த்து சிரிப்பாங்க. ஆனா அவங்க என்ன நல்ல எண்ணமா இருந்தா அவங்க நிச்சயமா அதுல வெற்றி அடைவாங்க. அப்ப இந்த ஊர்ஜனங்களுக்கு தெரியும் அவங்க முட்டாள் கிடையாதுன்னு.